Taste the Daily. தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை வழங்கிய பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் வடச்சேரியில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான பச்சைமால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் கொக்கிரகுளத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்ட புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் எம்பியும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான ப. குமார் மலர்தூவி மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் காவேரிப்பட்டி ஊராட்சி வட்ராம்பாளையம் பகுதியில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு சங்ககிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மேட்டூர், ஒக்கிலிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 50 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் கழக கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழாவை தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் வெகு சிறப்பாக கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தலைமையில் கழக நிர்வாகிகள் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்துக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.கே. பாரதி மோகன் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் சி.வி. சேகர் தலைமையில் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட செயலாளர் எம்.பி. ஓமலிங்கம் தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வுகளில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு பொற்கால ஆட்சியை வழங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி சிவகங்கை மாவட்ட பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சிலைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தென்காசி மாவட்டம் தெற்குமேடு ஊராட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு கடையநல்லூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து அதிமுக கொடிக்கம்ப கல்வெட்டை திறந்து வைத்து கழக கொடியை ஏற்றி வைத்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவைத்தலைவருமான ராமஜெயலிங்கம் தலைமையில் ஏராளமான கழக நிர்வாகிகள் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்காவில் இருந்து அமைதி ஊர்வலமாக சென்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட செயலாளருமான எஸ்.டி.கே. ஜெக்கையின் சுற்றுவட்டார பகுதி கழக நிர்வாகிகளுடன் இணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து சிந்தலைச்சேரி, போடிநாயக்கனூர் உள்ளிட்ட நகராட்சி பகுதிகளில் உள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் தெற்கு மாவட்ட செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சரத்தூர் ராஜேந்திரன் புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. இதேபோல் திருச்சி நீதிமன்ற வளாகம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே. சீனிவாசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் தலைமையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். தொடர்ந்து 1000 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தலைமையில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளை ஒட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் சிறப்பாக கொண்டாடினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து 30வது வார்டு நியூ டவுன் பகுதியில் புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திருத்தணி கோ. அரி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் RK-பேட்டை ஒன்றியங்களிலும் புரட்சித் தலைவரின் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதி கழகத்திற்கு உட்பட்ட 27வது வட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைகளுக்கு கழக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தி 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் கொண்டாளம்பட்டி பகுதி கழகம் சார்பில் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் 500 பேருக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலைகளுக்கு முன்னாள் அரசு தலைமை கொறடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.